இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரை நுழைந்த நம் ஆண்டவரை மக்கள் அகமகிழ்வோடும் ஆர்ப்பரிப்போடும் அவரை வரவேற்று குறுத்தோலைகளை ஏந்தி பவனியாக வந்தார்கள். அதே நிகழ்வை நாம் இன்று நிகழ்த்தியுள்ளோம். எதற்காக இந்த குறுத்தோலை? கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பாகவும் குறுத்தோலை என்பது ஒரு வெற்றியின் அடையாளம். ஆங்கிலத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், சைன் ஆஃப் விக்டரி அண்ட் ட்ரையம்ஃப். இது ஒரு வெற்றியின் அடையாளம். மக்கபேயர் புத்தகத்தில் 13ஆம் இயலில் வாசிக்கின்றோம். மக்கபேயர் விடுதலை செய்யப்பட்ட பின் மக்கள் அனைவரும் ஆர்ப்பரிப்போடும் அகமகிழ்வோடும் ஒலிவ இலைகளை பிடித்து கொண்டு அவரை வரவேற்றார்கள். எருசலேம் தேவாலயத்தில் இந்த ஒலிவ இலைகளின் அடையாளத்தை கல்லில் வரைந்து வைத்துள்ளார்கள். எதற்காக? இது ஒரு அமைதியின் சின்னம். இது இறை தன்மையை, இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற சின்னம். எனவே இது ஒரு காட்சி பொருள் அல்ல, அலங்கரிக்கப்படுகின்ற பொருள் அல்ல. இது இறைவனின் பிரசன்னத்தையும் இறைவனுடைய அமைதியும் நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அடையாளம். அந்த மக்கள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள், ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்கள். அது எதை குறிக்கின்றது? ஆண்டவரே எங்களை மீட்டருளும் என்பதுதான் அந்த எபிரேய மொழியின் அந்த வார்த்தையின் பொருளாக இருக்கின்றது. மற்ற அரசர்களைப் போல இயேசு ஆண்டவர் குதிரையில் வரவில்லை. குதிரை என்பது அரசருக்கும் போரையும் குறிக்கின்றது. ஆனால் இயேசு ஆண்டவர் கழுதையின் மீது ஏறி வருகின்றார். கழுதை அமைதியின் சின்னமாக இருக்கின்றது. அந்த மக்கள் இயேசுவை மெசியாவாக கண்டார்கள், தங்களுடைய வாழ்வின் அரசராக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தான் எதிர்பார்க்காத ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம் திடீரென்று கிளம்பி இயேசுவை ஆர்ப்பரித்து வரவேற்கின்றார்கள். ஓசானா என்று பாடுகிறார்கள். எருசலேம் நகருக்குள் அவரை அழைக்கிறார்கள். அதே மக்கள் கூட்டம் 4 நாட்களுக்கு பின்பு இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நாமும் அந்த மக்களோடு நடந்து வந்திருக்கின்றோம் என்று நாம் எப்படி இயேசுவோடு பயணிக்கின்றோமா, அல்லது இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சிலுவையின் பாதை, சிலுவையின் பாடுகளை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுமே சந்திக்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத ஒரு சாவு என்றால் அது சிலுவை சாவு. இயேசு இரத்த வியர்வை வியர்க்கின்றார். ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் இவ்வாறாக சொல்லுகின்றார். ஈமோதொட்ராசிஸ் என்கின்ற ஒரு ஃபினோமினா. மருத்துவ உலகில் இதை உண்மையாக கருதுகிறார்கள். அவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க முடியாத துன்பத்தை, தாங்கிக் கொள்ள முடியாத துன்பத்தை தன்னுடைய உள்ளத்தில் சிந்திக்கின்ற பொழுது, தன்னுடைய இதயத்தில் சிந்திக்கின்ற பொழுது அவனுடைய வியர்வை இரத்தமாக மாறும் என்று அவர் நிரூபித்து காட்டியுள்ளார். அதை நம் ஆண்டவர் தன்னுடைய உடம்பிலும் தன்னுடைய மனதிலும் அதை சந்தித்திருக்கின்றார். இயேசு ஆண்டவர் ஏறக்குறைய 8 முதல் 12 மணி நேரங்கள் ரோமை படை வீரர்களால் அவர் காரி உமிழப்பட்டு துன்பங்கள் பட்டு அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். 12 மணி நேரம் அவரை துன்பப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அந்த ஒவ்வொரு சாட்டை அடியும் அது கூர்மையான ஒரு கண்ணாடியை போன்றது. எலும்புகளால், விலங்குகளின் எலும்புகளால் கூர்மைப்படுத்தப்பட்ட அந்த சாட்டைகளின் அடி, ஒவ்வொரு கிளியும் உடம்பில் பட்ட பிறகு அதை கிழிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு அடியும் 20 தையல்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அத்தனை பாடுகள், அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். கிட்டத்தட்ட 130 முதல் 135 கிலோவை கொண்ட அந்த சிலுவையை தாமாக சுமந்து செல்லுகின்றார்.
அவர் தலையில் வைக்கப்பட்ட முள்முடி மண்டை ஓடு வரை ஆழத்திற்கு செல்லுகின்ற கூர்மையான ஒரு முட்கள். இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். எதற்காக ஏற்றுக்கொண்டார்? உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட அளவில்லாத அன்பும் கருணையும். அதற்காக தான் அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பாரிஸ் நகரில் நோத்ரதாம் என்கின்ற ஒரு ஆலயம் உண்டு, பேராலயம். அதன் வெளியே ஒரு இளைஞன் எல்லா நாளும் நின்று கொண்டு கிறிஸ்துவர்களை பழிக்கின்றான், கிறிஸ்துவர்களை சாடுகின்றான். இதை ஒரு ஆயர் விவரிக்கின்றார். ஒரு மனிதன் இவ்வாறாக படித்துரைக்கின்றான். இதை கண்ட பங்கு தந்தை அவனிடம் சென்று சொல்லுகின்றார், உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தால் என்னோடு ஆலயத்திற்கு வா. அந்த சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீர் எனக்காக இறந்தீர், ஆனால் நான் அதை நம்பவில்லை என்று சொல் என்று சொல்லுகின்றார். என்னால் சொல்ல முடியும் என்று அந்த மனிதன் ஆலயத்திற்குள் வருகின்றான். முதல் முறை உறக்க சொல்லுமாறு பங்கு தந்தை கேட்டுக்கொள்ளுகின்றார். அவன் உறக்க சொல்லுகின்றான். இரண்டாவது முறையும் எனக்காக உறக்க கக்கத்து என்று சொல்லுகின்றார். அவனால் முடியவில்லை. இருந்தாலும் உறக்க சொல்லுகின்றான். இன்னும் ஒரே ஒரு முறை எனக்காக அதையே உறக்க சொல்லு என்று சொல்லுகின்றார். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தோடுகின்றது. அவனால் இயேசு ஆண்டவரை காண முடியவில்லை. அவருடைய பாடுகளை கண்டு மனம் வருந்துகின்றான், திருந்துகின்றான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றான். இதை சொன்ன ஆயர்தான் அந்த மனிதன். யார் இயேசுவை பழித்துரைத்தாரோ அந்த மனிதன்தான் ஒரு குருவாக மாறினார், ஒரு ஆயராக மாறுகின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவை சாவை எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு ஏற்றுக்கொண்டார். உண்மையிலேயே நம்முடைய மனதில் இயேசு ஆண்டவர் எனக்காக இந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார் என்று நம்புகிறீர்களா என்று நீங்கள் தான் பரிசோதனை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இத்தனை சாபங்கள், இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட இயேசு ஒருவரையும் பழித்துரைக்கவில்லை, ஒருவரையும் சபிக்கவில்லை. மாறாக, தந்தையே அவர்களை மன்னியும், அவர்கள் செய்வது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காதவர்கள், நம்மை ஏளனம் செய்தவர்கள், நமக்கு தீமை இழைத்தவர்களை எல்லாம் நாம் சாக வேண்டும் என்று கூட நம்முடைய வாழ்வில் நினைக்கின்றோம். அவர்களுக்கு தீமை விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நானும் நினைத்திருக்கின்றேன். எனவே இன்று நம்மை நாமே சோதித்துக் கொள்வோம். நம்மை பகைப்பவர்களை, நம்மை ஏளனம் செய்பவர்களை, நமக்கு தீங்கு விளைவிப்பவர்களை எப்படி நடத்துகின்றோம், எவ்வாறு மன்றாடுகின்றோம் என்று நினைத்து கொள்வோம். அடுத்ததாக, இயேசு ஆண்டவர் அந்த நல்ல கள்வன் தன்னுடைய இறப்பில் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகின்றான், தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான், இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றான். இயேசு ஆண்டவர் அவனையும் மன்னிக்கின்றார். இன்று பல நேரங்களில் நான் பாவமே செய்யவில்லை, நான் நல்லவன் என்று நம்முடைய மனதில் எண்ணிக்கொள்ளுகின்றோம். அடுத்தவரை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வை நான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்றேன். மனமாற நமக்கு காலமும் நேரமும் உண்டு. நாம் மனமாற தயாராக இருக்கின்றோமா? இயேசு ஆண்டவர் இன்று நம்மை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். நாம் மனமாற தயாராக இருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். இந்த குருத்தோலைகளை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்கின்றோம். இந்த புனித வாரத்தில் நுழைகின்றோம். புனித வாரம் என்பது நாம் இயேசுவோடு பயணிக்கின்ற வாரம். அவருடைய துன்பங்களோடு நாமும் நம்முடைய பாவங்களை சுமந்து செல்லுகின்ற வாரம். அவரோடு இறப்போம். அவருடைய சிலுவையின் பாடுகளோடு நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து அவரோடு இறப்போம். அவர் உயிர்த்து மீண்டும் ஒரு மன்னராக, இறைவனுடைய மகனாக வருகின்ற பொழுது நாமும் அவருடைய மக்களாக, உயிர்ப்பின் சாட்சிகளாக, மேன்மையின் மக்களாக உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த புனித வாரத்தில் நுழைவோம். இந்த பாடுகளை நம்முடைய வாழ்வில் சுமந்து செல்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.